कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. யோ நித்யமச்சர பராம்புஜ யுக்மருக்னம் யாமோகதத்தராணி ஜனாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோச தேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே கலையாமி கலித்தம் தமிழ்லோக திவாகரம் ஏச்சோமி பிரகாசாமி ராமிஜம் நிமதந்தமஹ வாழி பரகாலன் வாழி கலைகந்தை வாழி கொலையருமூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயவனை வாழ்வழியால் வந்திரவங்கள் மங்கையருகோன் சுயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கெழுகிழைவம் அடங்கானிடம் பிறவி நஞ்சிக்கு நல்ல அமதம் தமிழநல்லோல் நிறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரமய பஞ்ச கரணின் பரகாலன் மருமல்களே எங்கள் கரியே ராமானுஜமுனியே சங்க கெடுத்தாண்ட விராசா உங்க புகழ் மங்கையோ நீந்தவரையா இளமனைத்தம் சங்க மனம் நீ என கேட்டாம் சிவங்கடேச கொண்டாடி தாபியேக ஸ்ரீ யாமுனாரிய குருவரேக பார்த்த போதம் ஸ்ரீகிருஷ்ண சூரி பதபங்க பிருங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணம் ஆரியமதகம் ஜாதம் நமாமி. ஸ்ரீமத் பரம பரிவிராஜாச்சாரியராய் வேதாந்தாச்சாரியராய் எழுந்தொழிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ ராமாஜ ஜீயர் சுவாமி திருவிழாவத்தில் அடியருடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ பிரபந்த தாரா என்ற வரிசையிலே அடியனை திருக்குறந்தாண்டத்தில் முதல் 10 பாசனங்களை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை அளித்ததற்கு தலையல்லால் கைமாறினேன். ஆழ்வார்களிலே கடைக்குட்டி திருமங்கை ஆழ்வார். அவருடைய 6 பிரபந்தங்களிலே ஒரு பிரபந்தம் திருக்குறந்தாண்டகம். மாறன் மணித்த நம்மைமேலைக்க மங்கையர்வோன் ஆரங்கங்கூர் அவதரித்த வீருடைய காட்சிகள் காட்டினான்னு சொல்றார் மணவாள மாமிகள். நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு 6 பிரபந்தமாக பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் 2வது பிரபந்தமாக அமைத்திருக்கின்றார். இந்த 6 பிரபந்தங்களில் 2வது பிரபந்தமான திருக்குறந்தாண்டகம் தமிழில் இலக்கியத்தில் 96 சிற்றிலக்கியங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. இது 6 சீர்களை கொண்ட அளவற்ற அடிகள் 4 எண் சீர் கொண்ட அமைந்த அடிகள் 4 இஷ்டதேவையை புகழ்ந்து பாடுவதாக அமைந்ததுதான் தாண்டகம். அரிசீர் கொண்டது குறுந்தாண்டகம், எண் சீர் கொண்டது நெடுந்தாண்டகம்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியத்திலே 12 பாட்டியல் என்ற கிரந்தத்திலே இந்த தாண்டக வகையான கூறப்பட்டிருக்கின்றது. குறுந்தாண்டகத்திலே அடிதோறும் மெய்யெழுத்து உட்பட 15 எழுத்துக்கு குறையாமலும் 26 எழுத்துக்கு மேல் படாமலும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த குறுந்தாண்டகமானது நம்முடைய சம்பிரதாயத்திலே ரகசியத்தினுடைய விவரக்கமாக 4000 அமைந்திருக்கிறது. அது 4 வரிகள் அதை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ரகசியத்தை திருமந்திரம் தொழில் கல்மத்தவர்களுடைய விரிவாக்கம்தான் திவ்ய பிரபந்தமே. அந்த வகையிலே திருமந்திரத்திலே இந்த குறுந்தாண்டத்தினுடைய இடத்தை பார்த்தவையானால் சிவன் 4 மணிகள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே ரகசியத்திலே விரிவாக்கம் சொல்லும் பொழுது திருமந்திரத்திலே ஓம் என்ற பிரபாக்கமானது திருப்பல்லாண்டு தொடங்கி அதனுடைய விரிவாக்கமாக அமலநாதிபிரான் வரையிலே ஓம் என்ற பிரபத்தின் அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணின் எழுத்தாம நமப்பதத்தினுடைய அர்த்தம் மந்திர சேஷமான ஓம் நம என்பது மந்திரம். அந்த மந்திரத்தின் சேஷமான நாராயணாய என்பது பெரிய திருமொழி தொடங்கி இயற்பா மடல் வரையிலே நிர்வகித்திருக்கின்றார். அதிலே குறுந்தாண்டகம் என்பது
நாராயணாய என்பதனுடைய பொருளாக காட்டப்படுகின்றது. இந்த நாராயண சப்தத்துக்கு பிரணவாச்சாரியார் 2 விதமான விருப்பத்தை காட்டுகின்றார். பகுதி சமாதம் ஒன்று, தத்துவ சமாதம் ஒன்று. நாராயணம் யசகான்னு ஒன்று. அதுக்கு என்ன பொருள் என்றால், நாரங்களான அறிவுள்ள பொருள் என்ன, அறிவற்ற பொருள் என்ன, இவைகளுக்கு தன்னை ஒழிந்த எல்லா பொருள்களுக்கும் தான் ஆதாரமாக இருக்கிற பரத்தம் சொல்லப்படுகிறது. அடுத்தது பகுதி சமாதத்திலே நாராயணம் அயினம் யசகா என்பதனாலே இப்படி எம்பெருமானானவன் எல்லா சேத்தனங்களுடன் தன்னை அமைத்து கொண்டு உக்கிருக்கியாகிற சௌலபியம் சொல்லப்பட்டது. ஆக நாராயணா என்ற சப்தத்தின் மூலமாக பரத்தம் என்ன, சௌலபியம் என்ன, 2 சொல்லப்படுகின்றது. அந்தர்யாமித்துவமும் உள்ளடக்கி இருக்கிறது, உபாயத்துவமும் இருக்கிறது, உபயத்துவமும் உள்ளே அடங்கியிருக்கிறது. ஆயா என்பதனாலே எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும் என்ற கைங்கரிய பிரார்த்தனையை காட்டுகிறது. இராவண ஊட்டுவாரை போல உள்ளே பதிகலந்து சத்தையை பிடித்து நோக்கி கொண்டு போக முடியாது அந்தர்யாமித்துவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக மந்திர சேஷமான நமோ நாராயணாயிலே நமப்பதமானது துவயத்தினுடைய முதல் வாக்கியம் மட்டும். துவயமாகிய ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபஞ்ச என்பதனுடைய வாக்கியம். நாராயணாய என்பது துவயத்துடைய 2வது வாக்கியமாகிய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பது விவரணமாகும். இதனுடைய விவரணம் தான் சர்வஸ்லோகன்னு சொன்னேன். இப்படி இந்த திருமந்திர உபதேசம் பெற்று இருக்கின்ற ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மைரவதமரிடம் பெற்ற ஆழ்வார் பெரிய திருமொழியிலே திருப்பிரியை தொடங்கி ஒரு நாள் சுற்றத்திரமும் 74 திவ்யதேசங்களை அனுபவித்திருக்கின்றார். ஒரு நாள் சுற்றத்துக்கு மேலாக மாற்றப்பட 11-8 அவதாரங்களில் குணசேஷங்களை எல்லாம் அனுபவித்து இப்படி திவ்யதேசங்களிலே ஆழங்கால் படுகையினாலே தம்மை மறந்தார், பரமத்தை மறந்தார், சம்சாரத்தின் தாக்கியம் மறந்தார். பார்த்தான் எம்பெருமான். சம்சாரத்தை இருக்கிறபடி அனுபவித்தால் வேகமாக இருந்தால் கொண்டு போகலாம், இல்லைன்னா கிரமத்தில் கொண்டு போகலாம் என்று எம்பெருமான் சங்கல்பித்து சம்சாரத்தில் தாழ்வை உணர்த்தினான் எம்பெருமான். மாற்றமுடா என்ற திருவாய்மையிலே அந்த தாழ்வை நினைத்து பயந்தார் ஆழ்வார். எப்படிப்பட்டது? ஆற்றங்கரை வாழ் மரம் போலும், காற்றினிடையே அகப்பட்ட மரக்கல்லால் போலும், பாம்போல் ஒரு வீட்டில் வாழ்ந்தார் போலும், 2 புறமும் இருக்கிற கொல்லிக்கட்டையின் இடையே உள்ள எறும்பு போலும், வெள்ளத்தின் இடையிலே அகப்பட்ட நரிக்கூட்டம் போலவும் சம்சாரத்தை கண்டு நட்டு நீங்கினார். ஆற்றங்கரையில் இருக்கிற மரம்லாம் நிற்குமா? வெள்ளம் வந்து தானே மரம் அடிச்சுன்னு போடும். அந்த மாதிரி தான் காற்றின் நடுவில் அகப்பட்ட மரக்கலம் நிற்குமா? நிற்காது. பாம்போடு ஒரு வீட்டில் வாழ முடியுமா? 2 புறமும் எரிகிற கொல்லிக்கட்டையின் நடுவே எறும்பு இருந்தால் எப்படி? அந்த மாதிரி சம்சாரமாகிற இந்த கொல்லிக்கட்டிலே எறும்பு நடுவாக இருக்கின்றோம். இப்படி வெள்ளத்திலே அகப்பட முடியுமா? இப்படிப்பட்ட சம்சாரத்தை பார்த்தா நடுநடுங்கினார் ஆழ்வார். அப்பா, உன் அடி சேர்வது எனக்கு எப்பொழுது என்று வழியை அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். இங்கே எப்படி சின்ன குழந்தைகள் பசி நம்மாண்டு அழுமோ, அஜீர்ணம் கழித்து உண்மையான பசி உண்டாகும் போது தான் தாயாருக்கு சாதம் போடுவாளாம். அந்த மாதிரியாக இப்படி எம்பெருமானை அனுபவிக்க ஆசைப்பட்ட ஆழ்வார் அவன் முகம் காட்டாமையினாலே தாகம் மிகுந்தவனானவன் தாகம் பார்த்து நீரை பார்த்தவனுடைய உடம்பிலே முகத்திலே வாரி இணைத்து கொள்ளுமாம் போலே எம்பெருமானை சிந்தை சொல் செயலாகிய முக்கல்லங்களாலே அனுபவித்து உகந்தார். அந்த முகப்பானது எப்படிப்பட்டது என்றால், இந்த இனிமையானது கீழே 74 திவ்யதேசங்களை அணிவிக்கப்பட்டதனாலே நமக்கு வந்தது. இந்த திவ்யதேசங்களை அனுபவிக்கப்பட்டவர்கள் பாக்கியசாலிகள் என்று, உகந்த நிலங்களிலே மண்ணினவர்கள் பாக்கியசாலிகள் என்று முடிக்கின்றார் இந்த பதவி. இந்த பிரபஞ்சத்திலே திருக்குறுந்தாண்டகத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய சுரூபம், ரூபம், குணம், திருவடியாடுகளை அனுபவித்து உரைக்கின்றார். அவற்றிலே பரஸ்வரூபத்திலே அந்தர்யாமித்வம், விபவம், அர்ச்சாவதாரங்களை மிக்க அழகாக உரைப்பார். விபவதாரங்களை சொல்லும் பொழுது கடல் கடைந்தது என்ன, வராக அவதாரம் இழுத்தது என்ன, நரசிம்ம அவதாரம், வாமன திரிவிக்ர அவதாரங்கள், ராமகிருஷ்ண அவதாரங்கள், இவற்றின் பெருமைகள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றார். மேலும் அர்ச்சாவதாரங்களிலே 74 முன்பே அனுபவித்திருந்தார். இந்த பிரபஞ்சத்தை 10 திவ்யதேசங்கள் அனுபவிக்கின்றார். திருவரங்கம், திருமாலிருந்தோலை, திருக்குடந்தை, திருமலை, கண்டியூர், மெய்யம், கட்சி, திருப்பேர், திருக்கடல் மல்லை, திருப்பிரிதி இவற்றுடைய எம்பெருமானுடைய குணங்களை காட்டி விபவாச்சாரங்களை அனுபவிப்பது ஒரு விதம். சில பாசுரங்களில் விபவாச்சாரத்தை காட்டி அச்சை அனுபவிப்பது ஒரு விதம். இதற்கு மேலாக ஆழ்வாருடைய மனோபாவமானது எவ்வளோ அழகாக என்பதை வெளிப்படுத்துகின்றார். இவற்றையெல்லாம் யதாசக்தி எதாமதி சொல்ல வேண்டுகிறேன். முதல் பாசுரத்தில் எம்பெருமானுடைய நெருங்கேறிய கிருபையினுடைய பெருமையை சொல்லுகின்றார். இங்கே நிதியினை பவளத்தூளை நிறுமையால் நினையவல்லார் கரியனை கஞ்சன் மால கண்டுமுன் அண்டமானும்
மரியனை மாலை வாழ்த்தி வணங்கியன் மனத்து வந்த விரியனை கண்டு கொண்ட தொண்டனேன் விழியிலேனே. இந்த பாசனத்திலே நிதியினை பவளத்துவனை நெருமையால் நினையவல்லா. எம்பெருமானுடைய நிருகேது கிருபை ஒரு காரணமின்றி இயற்கையாக கருணை புரியும்படியார் எம்பெருமான். அப்படிப்பட்ட நிருகேது கிருபைக்கு உறுப்பான 6 குணங்களை காட்டுகின்றார் இந்த பாசனத்தில். நிதியினை, பவளத்துவனை, கரியினை, மதியினை, மாலை, அண்டமானும் என்று 6 விதமாக காட்டுகின்றார். இப்படிப்பட்டவன் தானே வந்து கல்வி வடிவனாக கண்ணார கண்டு அனுபவித்த அடியேன் ஒருவரும் விடமாட்டேன் என்கிறார். இது ஆச்சரியமாக சொல்லும் பொழுது நிதின்னு சொன்னால் ஆபத்துக்கு உதவும் பொருள் தான் நிதி நினச்சிட்டு வரும். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டிக்கொண்டாங்க. உலகத்திலே காண்கின்ற பொருள்களுக்கும் எம்பெருமானுக்கு இருக்கிற வேறுபாட்டை அழகாக எடுத்து பிரியவாச்சான் படி காட்டுகின்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் சத்தியவான் குகாயாம் நீட்டம் என்று உபநிஷத் சொல்வது தைத்திரப்படி ஆனந்தவெள்ளி எல்லாருடைய குகை போன்ற இதயத்திலே இருக்கிறவன் எம்பெருமான். அதுதான் நிதி. நிதியினை உலகத்திலே காண்கின்ற நிதி போல் அல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலான நிதியாயிற்று இந்த நிதி என்று காட்டுகின்றார். இந்த நிதியை புதைத்து வைத்து ஆள வேண்டாம், நெஞ்சிலே வைத்து புதைக்கலாம், நெஞ்சிலே வைத்துக் கொள்ளலாம். ஒரு இடத்திலே புதைத்து வைத்து வைத்தால் வேறு இடத்தில் இருக்கும்போது விநியோகம் கொள்ளும் ஆள். இந்த நிதியானது எம்பெருமானாகிற நிதியானது நினைச்ச இடத்தை விநியோகம் கொள்ளலாம். மூன்றாவதாக பறித்து கொள்வார்கள். இதை யாரும் பறிக்க முடியாது என்று விலைமதிப்பற்ற நிதி போன்றவன். வைட்டமா நிதியாம் மதுசூதனையே அலட்சின்ற ஆழ்வார் திருக்கோளூர் எம்பெருமானை. நிதியை இழந்தவர்கள் கதறி அழுவார்கள். எம்பெருமானை இழந்த பரதாழ்வான் ராமாயணத்திலே மரம் காட்டு போனாலும் கேட்ட உடனே புரண்டு அழுதான். சதுஸ்துவா பரதோவாக்கியம் சோகானாமி பரிப்பிடுப்தா விரலாப சமமத்தியே என்று சொல்கின்றார் வால்மீகி. எம்பெருமானுடைய சிந்தனையை இழந்து ஒரு கணம் போதும் வாழ முடியாது இருக்கின்றவர்கள் எப்படி கள்ளர்கள் எல்லா சொத்தையும் கொள்ளை கொண்டால் எப்படி ஒரு வீட்டில் இருக்க கதிரை அழுவானோ அப்படி கதிரை அழணும் என்று அறிவுடையவர்கள் சொல்வதாக காட்டுகின்றார் பெரியவர்கள். இப்படி நிலையற்ற நிதிக்கும் எம்பெருமானாகிற நிதிக்கும் உள்ள வேறுபாட்டை காண்கின்றார். அப்படிப்பட்ட நிதியாக எம்பெருமான் பவளத்தூணாக இருக்கின்றான். அதனது பவளத்தூண் எல்லாருக்கும் எம்பெருமான் தான் தாரகமாக இருக்கும். அதனால் தூண் என்று சொல்கின்றார். எப்படி பவளத்தை ஒருவன் ஆசைப்படுவானோ அப்படி எம்பெருமான் ஆகிற பவளத்தை ஆசைப்பட வேண்டும். தூணானது தான் எல்லாவற்றையும் தாங்க முடியாத தன் கீழே ஒதுங்குவாருக்கு நேர் கொடுப்பது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் தாங்குகின்றது. அப்படி எம்பெருமான் ஆகிற தூண் நேர் கொடுக்கையாலே தூணாக இருக்கிறது. கல் தூணாக இருந்தால் பரவாயில்ல, இரும்பு தூண்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பவளத்தூண் என்று சொல்கின்றார். நீங்கள் பவளத்தூணாவது உமிழ்ந்த பவளத்துமே பாராய துண்டமிழ்ந்த பவளத்தூணை என்று தனசெய்ய தருவார் எம்பெருமானை அனுபவிக்கும் போது. அப்படிப்பட்ட எம்பெருமானை இங்கே சொல்கின்றார். நெருமையால் நினையவல்லார் கதியினை. இந்த ஆழ்வார் உள்ளவெல்லாம் முருகி குரல் எழுத்து விழுந்து உடம்பெல்லாம் கண்டநீர் சோர நினைத்தார். அப்படிப்பட்ட நெறியை உடையவர் இவர். இப்படி நினைப்பாருக்கு உபாயமாகிறவன் எம்பெருமான் என்று காட்டுகின்றார். இங்கே மற்றவர்களுக்கெல்லாம் நெறிகாட்டி நீக்குறியோர் ஆழ்வார் நம்மாழ்வார் சொன்ன பிரகாரம் இல்லாமல் நெறியாகிய எம்பெருமான் தானே உபாயம் என்று காட்டுகின்றார். இங்கே கஞ்சன் மாலை கண்டுமுல் அண்டமாடும். கிருஷ்ணாவதாரத்திலே சாதுசனங்களை நடியும்படி நடிந்த கம்சனை கொன்று உலகத்தை காப்பாற்றினார். எப்படி ராமநாதவன் தசவச ஜெகஸ்ராணி என்று போல நாட்டை ஈரக்கையாலே தடவி அவன் ஆண்டான். கிருஷ்ணாவதாரத்தை கம்சன் காலத்தில் ஏற்பட்ட வருத்தம் தீர ரட்சித்தான். இதனால் ரட்சகத்துவம் சொல்லப்பட்டது என்று காட்டிக் கொள்கிறார்கள். இங்கே மதியினை, மதினா வடசொல் புத்தின்னு அர்த்தம். கம்சனை கொன்று நாட்டாருக்கு அந்த துன்பம் தொலைந்தது. அது மட்டும் போல திரௌபதிக்கு வந்து ஏற்பட்ட ஆபத்துக்கு முழுமையாக உபகாரம் செய்யவில்லை என்று கண்ணன் வருந்தினானே. கோவிந்தேர் யதாகிரந்தம் கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ருணம் பிரபத்தமிவ மே அப்படின்னு சொல்கிறார். அம்மா உனக்கு முழுமையாக உதவி செய்யாமல் வட்டிக்கு வட்டியாக எனக்கு செய்கின்றது என்று எம்பெருமானுடைய நினைவு புத்தியை காட்டுகின்றார். அதே சமயத்தில் மதியினை என்பதற்கு எவரும் நமக்கு மகியில்லை என்று அஞ்சாமல் வளர்க்கும்படியான இதை காட்டுகின்றார். இங்கே சர்ம ஸ்லோகத்திலையும் சிஜயமன சுத்தத்தை சாதுசாமியான வராக சர்ம ஸ்லோகத்தில் எவனொருவன் நன்றாக இருக்கும்போது தாது பொருள் எல்லாம் தாது நாடியவையெல்லாம் நன்றாக இருக்கும்போது என்று நினைக்கிறானோ அவனை மரண தெருவாயிலே நான் நினைக்கிறேன்னு சொல்லலாம் வராக சர்ம ஸ்லோகம். அதே மாதிரியாக அம்ம ஸ்மராமி என்று நன்றாக இருக்கும்போது வாரம்பித்தம் கேமம் இல்லாமல் நினைத்தால் அவன் கடைசி காலத்தை நினைக்கிறேன் என்று கொடுக்கிறான் அல்லவா, அவனை அட்டாவது அழிக்கிறான். அப்படிப்பட்ட மதியினை என்று காட்டுகிறான்.
மாலை, மால், மையல், பெருமை, கருமை என்று 3 விதமான பொருள்கள். கொஞ்சம் ஆசையுடையார் பக்கத்தில் வியாமோகம் மையலுடையவராக இருக்கின்றார். இப்படி வாய்மடைத்த பயன் பாடி திருவடிகளை வழங்கினால் என் மனத்து வந்த விதியின கிருபை நட்டம் அவன் சுவாதந்திரியத்தாலும் என் கர்மத்தாலும் தவிர்க்க முடியாத கிருபை என்று சொல்லுகின்றார். இப்படி பேற்றுக்கு காரணமான ஆழ்வாருடைய சுகிருதத்தை சொல்லுகின்றார். இங்கே அவன் மால், நான் தொண்டன், இனி விடுவாயம் உண்டோ? அவன் வியாமோகமுடையவன், நானோ அவனுக்கு அடியவன், இனி அவனை விடுவதற்கு உபாயம் உண்டா? இப்படிப்பட்ட எம்பெருமானை என்று கண்ட நான் இனி விடமாட்டேன் என்று சொல்கின்றார் முதல் பாசுரத்தில். 2வது பாசுரத்திலே நெஞ்சை பார்த்து சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய குணங்களை சொல்லுகின்றார். இதில் திருப்பிறகு எம்பெருமான் 8 குணங்களோடு கூடியிருக்கின்றான் என்பதை காட்டுகின்றார். 8 குணங்களோடு ராமாவதாரம், நரசிம்ம அவதாரம் மற்றும் திருப்பிறகு எம்பெருமான்களை இந்த பாசுரத்தை அனுபவிக்கின்றார். காற்றினை புதலை தீயை கடிமதில் அங்க சற்றை ஏற்றினை இமயம் மேய எழில் மணித்திரளை இன்ப ஆற்றினை அமுதன் தன்னை அவனன் ஆறுயிர் உண்ட கூற்றினை குணங்கொண்டு உள்ளம் கூறு நீ கூறுமாறே. உள்ளத்தை பார்த்து சொல்லுகின்றான், நெஞ்சை பார்த்து. காற்றினை புதலை தீயை என்று சொல்வதனாலே எம்பெருமான் காரணமான பஞ்சபூதங்களே காரியமான நிலைக்கு உலகமாகிறது. அதனால் உலகத்தை உண்டு பண்ண எம்பெருமான் சரீரியாக இருக்கின்றான் என்கிறான். வாயுவுக்கு அந்தரியாமியாக இருக்கிறான், நீருக்கு அந்தரியாமியாக இருக்கின்றான், பஞ்சபூதங்களுக்கு அந்தரியாமியாக, அக்னிக்கு அந்தரியாமியாக. இந்த காற்றினை என்று ஐகாரம் இருக்கின்றதே, ஐகார விகுதி. இந்த விகுதிக்கு நியமிக்கப்படும் பொருள் என்று அர்த்தம். நியமிப்பவன், நியமிக்கப்படும் பொருள், நியாமிய நியந்திரபாவன்னு சொல்வாங்க. அப்படியாக மற்ற 5 பஞ்சபூதங்களுக்கு உபலட்சணமாக காட்டுகின்றார்கள். இதுதான் சாந்தோக உபநிஷத்தில் உலக படைப்பை சொல்லும்போது சேயம் தேவதையிட்டத ஹந்தா அமிமாஹா ஸ்திரோ தேவதா அனேன ஜீவன ஆத்மனா அனுப்பிரவேச நாமரூபே வியாகரவாணி என்று பஞ்சபூதங்களுக்கும் ஜீவாத்மாவுடன் நுழைந்து உலகிலே பல வடிவங்களையும் பெயர்களையும் படைக்கப் போகிறேன் என்று பரம்பொருளானது உறுதி கொண்டது என்று உபநிஷத்து காட்டிக் கொடுக்கின்றது அல்லவா. ஆக எம்பெருமானுடைய ஜெகசிருஷ்டி காரணம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் ராமாவதாரத்திலே கடிமதில் இலங்கையை அழித்தான் என்று காட்டுகின்றார்கள். காலை போன்று செருக்குடையவனவன், இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய இமயம்பேய ஏழ்மணித்திரடை என்று காட்டுகின்றார். அடியார் விரோதியான ராவணனை அழித்ததால் ராவணனை செருக்கு முன்போல ஒளி உடையதாய் நல்ல மணித்திரள் போல இனிமையானவன் என்று சொல்லி 2வது பொருளிலே இமயம்பேய என்பதற்கு அவதாரத்திற்கு பிற்பாடலும் அனுபவிக்கலாம்படி இமவானிலே திருப்பிறகு என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்திருக்கிறான் என்று காட்டிக் கொடுக்கிறார். இங்கே திருமணி தொடங்கி முதல் திவ்ய தேசம் வாலிமா வளர்த்து வலிமனது பொருள் செய்ய வாலிமா வளர்த்து என்று அங்கே காட்டிக் கொடுக்கிறார். 7 நாடு தந்தனம் என்று காட்டிக் கொடுக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஆனந்தம் பிரம்மனோ வித்வான்னு உபநிஷத்து சொல்லியபடி அந்த பரமாத்மாவனுடைய ஆனந்தம் என்ற குணத்தை அறிந்தவன் உலகில் யாரிடமும் அஞ்சுவது இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இன்பம் ஆறாக என்று சொல்லுகின்றார்கள். அதாவது தாகமளித்தவனுக்கு புகுந்து முழுகும்படியாகவும் வேண்டிய நிலத்திலே பாய்ச்சி விழித்துக் கொள்ளலாம்படியாகவும் ஆனந்த பிரவாகமாகிற குணமானது இருக்கிறது எம்பெருமானுக்கு என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட எம்பெருமான் நரசிங்கனாய் தோன்றிய பொழுது அவனுடன் 6 உயிரை உண்ட கூற்றினை என்று சொல்கின்றார்கள். பிரகல்லாதனுடைய விரோதியான ஏழனை அழித்தவன் கூற்றினை என்று சொல்கின்றார்கள். நரசிம்ம மந்திரத்தில் உக்ரம் வீரம் திருச்சி மிருத்தியம் என்று சொல்லியிருக்கு. நரசிம்மனானவன் கடுமையானவன், வீரன், மகாவிஷ்ணு, ஒளி வீசுபவன், காலனுக்கு காலனாயிருப்பவன் என்று அந்த மந்திரத்தின் பொருளை நினைத்து கூற்றினை என்று சொல்லுவதாக பெரியோர் படிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட குணங்களை கொண்டு தன்னுடைய நெஞ்சை பார்த்து உள்ளம் என்று அண்மை விழி பக்கத்திலே இருக்கு இல்லையா, மனசிலே அப்படியே நெஞ்சானது காற்றினை புதனை என்று 8 குணங்களோடு கூடியவன் நீ கூறுமாறே என்று கொண்டாடுகின்றார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து என்று சொல்லுகின்றார். இங்கே அடுத்த பாசனமானது 3வது பாசனத்திலே திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை வழங்கும் போது கடல் கடைந்த அழகை சொல்லி அனுபவிக்கின்றார். இங்கே ஆயிரம் பறவை நன்றொள் பருவரை சிரித்து வாரோர்காய் இருந்த அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானை இருஞ்சோலை சூழ்ந்து விரிகதிர் இரிய நின்ன இருஞ்சோலை மேய மைந்தனை வணங்கினேனே.
இந்த பாசுரத்திலே திருப்பார்கடல் கலைந்ததை சொல்லுகின்றார். இங்கே திருப்பார்கடலானது அகலமானது, ஆழமானது. அதனுடைய பெரிய மந்திரமலையை சூழும்படி செய்தான் எம்பெருமான். தேவர்களுக்காக தன்னை ஆக்கி வைத்தான் என்று சொல்கின்றார். எவ்வளோ அவதாரம் கீழே அது மத்தாக இருந்தான், ஆமையாக இருந்தான். இப்படி திருப்பார்கடல் கலைந்து பல அவதாரங்கள் எடுத்தான். தனக்காக இருப்பவர்கள் உலகத்திலே அறவர்கள். நிலம், நீர், தென்றல், சந்தனம், தண்ணீர் போல தன்னை பிறருக்கு ஆக்கி வைத்தான் எம்பெருமான். பொது நின்ற பொன்னங்கடல் இருக்கின்றார். சர்வலோக சன்னியாய என்று விபீஷணன் சரணாகதி செய்தான் அல்லவா? அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ராமநாதவன் தன்னை பொதுவாக்கினபடியை காட்டுகின்றார். அப்படிப்பட்டவனை அப்பனை உபகாரகனை என்று சொல்கின்றார். அநேக வடிவம் கொண்டு புகழித்தான் திருப்பார்கடல் கலையும் போது. அப்படிப்பட்ட அமுதம், இப்படி கடல் கலைந்த அமுதமானது அச்சாவதாரத்திலே திருமாலின் ஜோலையிலே தேர்ந்தெடுக்கின்றான் என்று காட்டுவே. இரும் ஜோலை சூழ்ந்து விரிகதிர் இரியன் என்ன மாயிரும் ஜோலை மேய மைந்தரை வணங்கினேனே. திருமாலின் ஜோலையிலே அந்த திவிதேசம் எப்படி இருக்கும் என்றால், மூங்கில் குழாங்கள் சூழ்ந்து பரந்த சூரியனுடைய கிரகணமானது அந்த திருமலையாழ்வார் மேலே தன் நிழல் படாமல் அகல திரியும்படியாக இருந்தான். அப்படிப்பட்ட திருமலை என்று சொல்கின்றார். இங்கே இரவையின் கதைகள் நோயல் செய்தறியா திருவல்லிக்கணின்னு ஆழ்வார் திருவல்லிக்கணி பாடினார் அல்லவா? அப்படியாக அங்கு தம்மை அடிமை கொண்ட பருவம் பற்றி மைந்தனை வணங்கினேனே என்று சொல்கிறார். அதாவது இவரை அடிமை கொள்ள அவன் திருமையிலே எழுந்தொழிருக்க பின்பு அவன் வடிவானது இளைய பரிசு இவருக்கு ஆழ்வாருக்காக மைந்தனாகி விட்டானாம். அதுக்கு முன்பு அப்பன் என்று முதுமையை சொல்லி இப்போது மைந்தன் என்று அந்த முதுமை இல்லாமையை சொல்லுகிறதை பார்க்கலாம். இங்கே இந்த பாசுரத்திலே கடல்களைந்து அமுதங்கொண்டு என்று தேவர்களுக்காக செய்தது அல்லாமல் தன் பேராக செய்தான் என்று நினைத்திருக்கிறார் ஆழ்வார். ஆகையாலே எம்பெருமானது நிறைவனாலே அமுதம் தந்த என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லாமல் அமுதம் கொண்ட என்று சொல்கின்றார். அமுதம் தந்தான்னு சொல்லாமலும் தேவர்களுக்காக அமுதத்தை எடுத்து தந்தான் அல்லவா? ஆழ்வார்களுக்காக அதை காட்டினாலே அமுதம் கொண்ட என்கிறார் என்று இந்த இடத்துல காஞ்சி சுவாமி அழகாக உரைப்பார். அடுத்த பாசனத்திலே வராக அவதாரம் பற்றி சொல்கின்றார்கள். கேட்கையான் உத்தருண்டு கேழலாய் உலகம் கொண்ட பூக்கிழி வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கருமம் தந்தால் மலத்தினால் சிறந்த தந்தால் வேட்கை மீதூர வாங்கி பிடிங்கிறேன் கிணியவாறே. வராக அவதாரம் எடுத்து பூமியை இழந்தெடுத்தான். பூமியை வயிற்றிலே கொண்ட எம்பெரும் எயிற்றிலே கொண்டான். அவருடைய கோரப்பல் மூலமாக எயிற்றிலே கொண்ட எம்பெருமான் ஆழ்வார் கலைமுறையை தோன்றினான். அந்த எம்பெருமான மனமொழி மைகளாலே அன்போடு பிடித்து விழுங்கிவிட்டேன் என்று சொல்கிறேன். வேறு விஷயங்கள் அனுபவித்தேன். எனக்கு இந்த விஷயம் பரமரசமாக இருந்தது. இப்படி ஏற்பட்ட காரணம் என்ன என்று கேட்கின்றார். கேட்கையான் உள்ளது என்று காட்டுகின்றார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை புஷ்பஹாசா என்ற திருநாமம் எம்பெருமானுக்கு பூ மலர்ந்தா போல இருக்கின்ற என்ற திருநாமம் சுகுமாரமான வடிவை. அப்படிப்பட்ட சுகுமாரமான எம்பெருமான் மானவிரா பன்னியாக்கி நிலங்கோட்டினை கொண்டார் என்கிறார். மனோவாக்காயங்களாலே சிரத்தையாலும் மிக்க அபினிவேசத்தை உடையவனாக இருக்கின்றவன் விழுங்கினேற்கு இனியனாக இருந்தான். விழுங்கையாவது இங்கே அனுபவிக்க நட்டம். எவ்விஷயங்களையும் அனுபவித்து ரசித்து வந்த எனக்கு எவ்விஷயம் ரசிக்கிறதோ தெரியவில்லை என்கிறார். எனக்கு இனிதான வழிதான் எது? எந்த வழியாலே உகட்டி போன்ற விஷயம் எவ்வழியால் இனிதாயிற்று? மங்காமை ஒன்று அவந்தை போல மங்கமன்னார் என்று சம்சார பிரளயத்திலே நின்றும் இவரை எடுத்தார் என்று காட்டிக் கொடுக்கிறார். இந்த அடுத்த பாசுரத்திலே இப்படி விழுங்கிவிட்டேனே என்று சொன்ன ஆழ்வார் அவனை மனதிலே பொருந்த வைத்து கருந்தின் இனிய சுவை போல அனுபவிக்கப்பெற்ற எனக்கு அவன் இனியனானான். இது என்ன ஆச்சரியம் என்கிறார். இரும்பரந்த உண்ட நீர் போல எம்பெருமான் உனக்கு எந்தன் அரும்பெறல் அன்பு முக்கிட்டு அருமை மூன்று இந்து போனேன் வரும் புயல் வண்ணனாரை மறுபயன் மனத்து வைத்து கரும்பெறிஞ்சாறு போல வருகினேன் கிணியவாறே. அதாவது இரும்பானது நன்றாக காய்க்கப்பட்டு அந்த காய்ச்சல் அடங்கும்படியாக எரியான ஜலத்தை மேலே ஊற்றினமான அது மேலே கொட்டுமரா அந்த ஜலம் குடித்த ஜலம் போலே எனக்கு வகுத்த இந்த சுவாமியிடத்திலே எம்பெருமான் என்னுடைய கிழமைக்கு அறியான அன்பை வைக்கிறேன், அடிமையாகிற ஆபரணத்தை சாத்துகிறேன், அப்படிப்பட்ட உயிரை தரிக்க பெற்றேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் யானிலிருந்து இடஞ்சேடி வந்த வேகம் போன்று தன்மை உடையவன் எம்பெருமான் என்னை மறந்து அணுகி என் மனத்திலே பொருந்த வைத்து கரும்பினுடைய ரசத்தைப் போல அனுபவிக்கப்பட்ட அடியனுக்கு அவன் இனிவனாக இருந்து என்ன ஆச்சரியம், இது ஆச்சரியம் இல்லை என்று சொல்கின்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும்போது இருந்த இடத்தை இருந்து விநாயகனுக்கும் பேசமல்ல,
கடலை மணலோடை முழுமையாகி பருமை தந்தவன் இந்த மேகம் போலே வரும்படி இருக்கின்றவன் எம்பெருமான். இதற்கு காரணம் என்னவென்றால் இரும்பானது நன்றாக காய்ந்து அந்த காய்ச்சல் அடங்கும்படி குடித்த ஜலம் போலே எனக்கு உரிய எம்பெருமானிடத்திலே என் அரிய அன்பை வைத்து அருமையாகிற ஆபரணத்தை சாத்து உயிர்திரிக்கப்பட்டேன் என்கிறார். அதாவது தாபமெல்லாம் அடங்க இந்த பகவானாகிற விஷயத்திலே அன்பாகிற தண்ணீரை பருகி உரியதான பகவத் விஷயத்திலே அடிமை செய்யப்பட்டு நான் உயிர்ந்து போவேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரத்திலே திருவிக்கிரமதாரத்தை பற்றி சொல்கின்றார். அதை அட்டாவதார எம்பெருமானோடு ஒப்பிடுகின்றார். மூவரில் முதல்வனாய ஒருவரை உலகம் கொண்ட கோவினை குழந்தமேய குருமணி திரளை இன்பப்பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அவரது செவ்வி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர்தாமே. மூவரில் முதல்வனாய பிரமன் ருத்திரன் இந்திரன் ஆகிய மூவருக்கும் முதல்வன் காரணமாயிருக்கிற எம்பெருமான். பிரமனுள்ளே அந்தரியாமையாயிருந்து உலகத்திலே அடைக்கின்ற இதை செய்கிறவன் எம்பெருமான். ருத்திரனுடைய அந்தரியாமையாயிருந்து அழிக்கின்ற இதை செய்பவனாயிருக்கின்றான். இப்படியாக முதல் காரணமாயிருக்க ஒப்பற்றவனாய் மாவலியை இழுத்த திருவிக்கிரமதாரத்திலே மாவலியிடம் உலகத்தை தானமாக வாங்கி கொண்ட உலக நாயகன் எம்பெருமான். அவன் எங்கிருக்கின்றான்? இப்போது திருக்குழந்தையிலே பொருந்தி இருக்கின்றான். சிறந்த நீலமணி போன்ற சமூகத்தோடு இருக்கிறாய். இனிய பாடல் போல செடுக்கினியனாய், இனிய தேன் போல நாவுக்கினியனாய், பசும்பன் போல ஆசைப்பட்டத்தக்கவனாய், நித்தியசூரிகள் தலைக்கு சூடும்படியான புஷ்பம் போன்ற அந்த எம்பெருமானை புகழ்கின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, எச்சச் சொல்லி புகழ்வார்கள். என் பாசனை மட்டும் புகழ முடியாது. அப்படிப்பட்டவன் என்ன புகழ்வார்கள் என்று காட்டுகின்றார். இங்கே மூவரில் முதல்வனாய் ஒருவன், படைப்பு காப்பு அழிவு ஆகிய மூன்று மூர்த்திகளான அரி அயன் அரண் என்று வைக்கும்படியான மூணுகளுக்கு முழுமுதற் கடவுளாக இருப்பவன் எம்பெருமான். பிரம்மா சேர்ந்தான் சொல்றார். இந்திரனையும் கூட்டி மூவராக்கி அவர்களை காட்டிலும் முழுமுதற் கடவுளாக இருக்கிற எம்பெருமான் என்று காட்டுகின்றார். உலகம் கொண்ட கோவினை ஒவ்வொரு காரியத்தை தலை கட்டி கொடுக்கும்படியான தலைவனிவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருக்குழந்தையிலே பள்ளி கொண்டிருக்கின்றான். எனவே குழந்தைமேய குருமணி திரளை என்கிறார். சம்சாரிகள் துன்பம் போக்க குழந்தையிலே படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பள்ளி கொண்ட இப்படிப்பட்ட கிடந்ததோர் ஆறா அமரை அடியே நலம் என்பாலன்பாயே நீராய் அடைந்த கரையை உருக்குகின்ற நெடுமாலே கிடந்ததோர் கிடைக்க கண்டும் எங்களும் மறந்து வாழ்கின்ற என்று ஆழ்வார் எழுதியபடி சிறந்த நீலமணி குவித்திருக்குமா போலே உடையோடு கூடியிருக்கின்றான். மேலும் அவனை இன்பப் பாவினை என்கின்றார்கள். அந்தபடி இன்பப் பாவினை என்று குலசேகர ஆழ்வார் சொல்கிறபடியே செவிகளுக்கு தித்திப்பாயிருக்க இன்புகா செவிக்கு இன்பமாயிருக்கிறது. பற்கை தேனை செவிக்கு மட்டுமல்ல நாவுக்கும் நீராயிருக்கின்றான். பைம்பொன்னை உடம்புக்கு அணையலாம்படி விரும்பத்தக்கவனாயிருக்கின்றான். அமரர் சென்னி பூவனை நித்திய சூரிகள் தலைமையிலே புரிந்து கொண்டாடும்படியான தத்துவம். இப்படிப்பட்ட எம்பெருமானை புகழும் தொண்டர்கள் என்ன சொல்லி புகழ்வார்கள் என்று கேட்கின்றார்கள். துர்பாசத்தில் குழந்தையை துவிசேன் அன்னம் என்னும் சூழ்மன் குழந்தையானின்க, அதாவது சிறுகையுடைய அன்னம் பிரியாது இருக்கின்ற திருக்குழந்தை. அந்த சாபதேசத்திலே ஞானம் அனுஷ்டானமாகிய சிறகை உடையவர்கள் சிறகையுடைய அம்சம் பரமம்சர் என்று சொல்வார். என்று சொல்லும் பொழுது அம்சன் என்று சொல்லும் பொழுது செல்வ நம்பி பெரியாழ்வார் காலத்தில் இருந்தவர். பரமம்சம் என்று சொல்லும்போது 4 மணி யாமனவர்கள் போல்வார்கள். ஆச்சாரிய இதயத்தில் நன்றாக காட்டிக் கொடுக்கின்றார். இதை இப்படிப்பட்ட எம்பெருமான் அடுத்த பாசனத்திலே இம்மையை மறுமை நன்மை எமக்கு வீடாக நின்ற மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேயா செம்மையை கருவை நன்மை திருமலை உரிமையானை தன்மையை நெய்வான் தன் தலைமைய மன்னுவானே. இம்மையிலே இந்த 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 இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க காலத்தில் இம்மையிலே நல்லறிவை தருகின்றவன் எம்பெருமான். மோட்சத்திலே கைங்கரியத்தை தருபவன் எம்பெருமான். எங்களுக்கு மோட்ச சுகத்திற்கு உபாயமாக இருக்கின்றவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் பரவியிருக்கின்ற சோலைகள் அதனாலே சூழப்பட்டிருக்கின்ற ஆச்சரியத்தை அளிக்கும்படியான திருவரங்கத்திலே என்றும் இருப்பவன். கிருஷ்ணம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகங்கள் ஆகிய உள்ளபடி கருப்பு நிறம் கொண்டிருக்கின்ற வடிவுடையவனாய் திருவேங்கடமலையிலே முகம் காட்டிக் கொண்டு இருப்பவனாய் அடியார்களுக்கு வசப்பட்டிருக்கின்ற எம்பெருமானை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய தலையிலே இருக்கத்தக்கவர்கள் என்று காட்டிக் கொடுக்கிறார். இந்த பாத்திரத்திலே ஆழ்வார் திருவரங்கம் திருவா ஆகிய திவ்யதேச எம்பெருமான்களை அணைக்க வல்லார்கள், நினைக்க வல்லவர்கள், தன் தலையிலே இருக்கத்தக்கவர்கள் என்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் திருவரங்கத்திலே இம்மையை மறுவதென்னை எமக்கு வீடாக நின்ற மெய்மையை என்று சொல்கின்றார்கள். இம்மையை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே தன் விஷயமான எம்பெருமான் விஷயமாகிற நல்லறிவாகிற சுகத்தை தருவோன் எம்பெருமான். சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, இவற்றையெல்லாம்
அறியும்படியான ஞானத்தை பெற்று இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆழ்வார் மயில மதுரை பெற்றுள்ளாங்க. மறுமை தன்னை இந்த சரீரம் கழிந்தவுடனே பரமபதத்திலே நம்முடைய சொரூபத்துக்கு தக்க கைங்கரியத்தை தருபவன் திருவிழந்தாழ்வானை போலே சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் அந்தரங்க கைங்கரியம்படியான கழிப்பை பெற்று கைங்கரியத்தை பெற்றிருப்பவன் மறுமை இன்பமாகும். மறுமையே என்று சொன்ன மறுமை தன்னை என்பது சம்சார சுகம் நீங்குவது சுகம் என்று மயங்கி கைவல்ல மோட்சத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்காக சொல்லுகின்றார். எமக்கு வீடாக நின்ற மேன்மையை நமக்கு மோட்சமாகிற பிராபியமும் அந்த பிராபியத்துக்கு நேரே உபாயமாக இருக்கிற எம்பெருமான் வீடாக நின்ற பிராபியமாக அவனே மேன்மையே உபாயம் அவனே. இப்படிப்பட்டவன் பரந்த சோலைகளை உடையதான அனைவராலும் இயக்கத்தக்கதான திருவரங்கத்திலே எல்லோரும் உய்வதற்காக என்றும் வாழ்கிறது என்று காட்டிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக திருமலை. அந்த திருமலை எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது செம்மையை கருமதன்னை திருமலை ஒருமையானை செம்மையை கருமதன்னை என்கிறார். அதாவது 4 யுகத்திலே உள்ளவர்கள் அவர்கள் குணத்துக்கு தக்கபடி விரும்பும்படியான வெளுப்பு, சிவப்பு, பசுமை, கருப்பு என்று 4 நிறங்களை கொண்ட வடிவழனாக இருக்கின்றார்கள். இங்கு சிவப்பு கருப்பு சொன்னது மற்ற 2க்கும் உபலட்சணம் என்று காட்டிக்கொள்கிறார். திருமதி ஆழ்வார் திகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார் வண்ணம் 4ம் திகழ்ந்தாய் இருவரையும் இயன் சொன்னார். அதே இவரே பாலின் நீர்மை செம்பு நீர்மை பாசியின் பசும்புறம் போரும் என்று காட்டிக்கொள்கிறார். நீர்மை பொற்றுழைத்தழற்று கொண்டு உண்டு வெண்ணலாம் வழி இவனித்த காலம் 4 மாய்ந்தாய். இப்படிப்பட்ட எம்பெருமான் திருமலையிலே கண்ணாவார் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு என்று ஆழ்வார் அழியவழியே திருமலையிலே நின்று நிஜஜோதிகளுக்கும் இந்த உலகத்தவர்களுக்கும் ஒக்க முகம் கொடுக்கிறான். ஒருமையான என்று ஒருமையான அர்த்தம் ஒருமைப்பட்டவன். ஒருமைப்படுவதாக என்ன எல்லாருக்கும் அடியாரும் மாணவரும் அரம்பையும் கிடந்து இயங்கும்படியாய் என்று சொல்கின்றாரே, அப்படி பொதுவாக இருக்கிறவன் திருமலையால் நித்திய விபூதி நீலா விபூதிகளுக்கு நடுநிலையாயிருக்கு. பின்னாடு விண்ணாலும் மண்ணாடும் கைதல் பெருமாள் இல்லையா. இன்னோருக்கும் மன்னோருக்கும் வைப்பாக இருக்கின்ற பெருமான் இங்குள்ளவன் சென்று பரத்த குணத்தை அனுபவிப்பார், அங்குள்ளார் இங்கே வந்து சீலகுணத்தை அனுபவிப்பார். ஆசிட பாரசந்தரியமாக இருக்கிறவன் என்பதுவான். அப்படிப்பட்ட தன்மையை நினைவா. இப்படி திருமலை என்ன, திருவரங்கம் என்ன, திருக்குடந்தை என்ன, இப்படிப்பட்ட திவ்ய செம்பர்களை நினைக்க வல்லவர்கள் என் தலைவிசை மன்னுவரே. ஆழ்வார் இந்த ஆசிர பாரசந்திரத்தை நினைக்க வல்லார். அவன் திருவடிகளையும் அவர்கள் திருவடிகளை ஒக்க என்று பொருந்தவரே. இந்த பாகவதர்களுடைய திருவடிகளே என் தலை அலங்கரிப்பது என்று சொல்லுகின்றார். அடுத்த பாசனத்தில் ஆழ்வாருக்கு வருத்தம் ஏற்படுகின்றது. அந்த வருத்தத்தை அழகாக காட்டுகின்றார். வாரிடை புயலை மாலை வரையிடை பெருதமீன்னா செயலிடை கரும்பின்றா தெரிவதை மருவி வாழா வாரிட பெருமையந்தோ மறிக்கலால் கொள்கா தம் ஊரிடை குரம்பே வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரே. ஆகாயத்திலே இருக்கும்படியான மழையை கொடுக்கும்படியான மேகம் ஒன்று வழிபடுவேன் என்பதுமான் அடியார்களை வன்புடையவனவன். மலையிலே தேனீக்களாலே சேர்க்கப்பட்ட தேன் வெள்ளத்தின் நடுவிலே வளர்முறையான கரும்பு, அந்த கரும்பின் சார்போல் இனியவன். திருவுக்கும் திருவியாக இருக்கிற எம்பெருமான் பொருந்திருக்கின்ற அப்படிப்பட்ட எம்பெருமானோடு பொருந்தி வாழ மாட்டாதவர்கள் மனித பிறவியை பெறுவதற்கு நினைக்காமல் இருக்கிறார்கள். இரு உறுதி என்று காட்டுகின்றார்கள். ஐயோ, தந்தனுடைய மாம்சமான இந்த சரீரத்தை கொண்டு வாழ்க்கைக்கு உறுதியை தேடி ஓடுகின்றார்களே என்று சொல்லுகின்றார். உண்டியே உடைய உகந்து ஓடுகின்றார்களே என்று கவலைப்படுகின்றார் ஆழ்வார் உலக மக்களை பார்த்து. இங்கே சம்சாரிகள் உடம்பை பூன்கட்டி கொண்டு தெரிகிறார்களே, எம்பெருமானி மறி வாழவில்லையே என்று வருத்தம் செய்கிறார். இங்கே வானிடை புயலை மாலை வரையிடை பிரசம் என்ற கேளுடை. எம்பெருமான் ஆகாசத்திலே மலைமேகம் போல வடிவடிவனாக இருக்கின்றான். அடியாருடைய அன்பை அடிய வடிவனாக இருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக தண்ணீர் பாய்ச்ச கரும்புகள் விளையும். ஆனால் ஆழ்வார் இங்கே மலையிலே தேனீக்களாலே சேர்க்கப்பட்ட தேனையே பாய்ச்சி அதனாலே விளைந்த கரும்பினை சாறு போல இனியனாக இருக்கிறார் என்று காட்டிக் கொள்கிறார். பிரசம் ஈண்டான், பிரசம்னா தேனியை கிரகிக்கும்படியான பிரசம் என்ன. தேனையோ கரும்பின் காற்றையோ ஊமையாக கூறவே முடியாது. அதனாலே தேனால் வளர்ந்த கரும்பின் சாற்றை ஊமையாக கூறுகின்றார். இது இல்முள் ஊமைன்னு சொல்வார் தமிழில். திருவினை ஒருமையாக எம்பெருமானை திரு என்று சொல்கின்றார். எல்லாருக்கும் மேன்மையை தருபவன், மேன்மையை தருபவன் பிராட்டி. அந்த பிராட்டிக்கும் மேன்மையை தருபவன் ஆகையாலே திரு என்று எம்பெருமானை சொல்கின்றார். திருவுக்கும் திருவாகிய செல்வா கசீசிய பரமசத்த சமாசிரிய காணால் வந்தார். எம்பெருமானை தவிர எல்லா சேதனாலும் அவரவர்களுடைய சொரூபம் என்ன, இருப்பு என்ன, முயற்சி என்ன, மூலிகை என்ன, மீளிகை என்ன, இவற்றுக்காக பற்றப்படுபவர்கள் பிராட்டி. ஆகையாலே
அவளை சீசப்தத்தாலே சொல்லுகின்ற வார்த்தை, அவள் தன்னுடைய சுரபஸ்திரி எல்லாம் பற்றும்படியான் மேன்மை உடையவன் எம்பெருமான் ஆகையாலே இங்கே திரு என்று சொல்கின்றார் என்று பெரிய வார்த்தை அன்பளை அழகாக காட்டுகின்றார். இப்படிப்பட்ட எம்பெருமானை அடைந்து வாழ்ந்து போகலா இருக்க அந்தோ அவனே வந்தாலும் விளக்கும்படியான பிறவியே என்று மானிட பிறவி அந்தோ என்று சொல்கின்றார். மானிட பிறவி அரிஜின்னு காட்டி விஷ்ணு புராணத்தில் 74 லட்சத்தில் நாம் பிறந்து பலவிதமாக பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து நியாயமான கலாச்சாரத்தினாலே மனுஷனாக பிறந்து இப்படி மனிதனாக பிறந்திருக்கின்றோமே, இந்த சரீரம் தேவ சரீரமாக நினைத்து ஆத்மாவின் நன்மையை நினைக்கவில்லையே அந்தோ என்று கவலைப்படுவதாக காட்டிக்கொள்கின்றார். அடுத்ததாக உள்ளமோ ஒன்று நின்றாது ஓசையே இல்லாண்ணும் என நின்னும் வண்ணம் கொள்ளிவேர் இரும்பு போல குழையுமான் எந்த உள்ளம் தெள்ளியீர் தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட உள்ளியீர் உண்மையெல்லாம் எழுமையும் நிலையிலோமே. என் மனசு எப்படிப்பட்டது என்றால் எதிரும் நிலையில்லாது இருக்கின்றது. ஒளியுடைய அக்னி நிலையை செஞ்சிருக்க முடியாது. கொள்ளி மேல் இரும்பு போல் இருக்கின்ற என்னுடைய மனமானது உழைகின்றது. தெளிவுடையவர்களாக இருக்கின்றவர்களே, தேவர்கள் அனைவருக்கும் தேவராக இருக்க முடியாத உலகத்தை மாவலியானவன் யாசித்து மகாபலியிடம் யாசித்து ஒளிபெருந்தியவனாக இருக்கின்றார். உம்மை தவிர எந்த நிலையிலும் துணையில்லாத இருக்கின்றோம் நாங்கள் என்று சொல்கின்றார்கள். அதாவது என் இதயமானது ஜனன மரணங்களை நினைத்து உருகாது இருக்கின்றது. எனக்கு தேவரைய வழியே துணை இல்லை என்கிறார் இந்த பாசனத்தில். உள்ளமோ ஒன்றில் நில்லாது இந்த இதயமானது ஒரு இடத்திலே தெரிக்காமல் ஓசையுடையதான எரி என்ற உண்ணாநிற்கிற கொள்ளி எறும்பு போல ஒருவாறு பிரிவியை நினைத்து வருந்துகின்றது. ஒரு தலை மரணம் ஒரு தலை ஜனனம் இப்படியாக இருக்கின்றது. குழையுமால் என்று காட்டுகின்றார். அதாவது இந்த சைதன்யத்துக்கு பயன் என்னவென்றால் இது பொல்லாது நினைத்து அவன் சைதன்யத்துக்கு பிரயோஜனம் அப்படியே செய்கின்றான் என்று காட்டுகிறான். தெள்ளியீர் என்று காட்டுகின்றான். தெளிவை உடையவர்கள் எப்படிப்பட்ட இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற கலக்கத்துக்கு எதிர்த்தட்டான தெளிவை உடையவர்களை பார்த்து சொல்கின்றார். தெள்ளியீர் மகாபலி அவதாரியத்துக்கு குறைவு வராமல் தன்னை பற்றின இந்திரனுடைய காரியத்துக்கும் குறை வராமல் காரியம் செய்தான் அல்லவா, அப்படிப்பட்ட தெளிவுடைய எம்பெருமான் தேவருக்கெல்லாம் தேவராய் இருந்து வைத்து ஆலம்பரி நடக்கை நினைக்கிறானே என்று சொல்லும்படியாக இருக்கிற எம்பெருமான் பூமியை அளந்து கொண்டான். ஒள்ளியீர் என்று சொல்கின்றார். இந்திரனுக்காக அல்லவா அவன் திருக்குவச்சாரம் செய்தான். வாமனாக இருந்தான். பிரயோஜனாந்த பலராகிலும் நம் கை பார்த்திருக்கும் என்பதனாலே எம்பெருமானுடைய கையை பார்த்திருந்தான். வடிவிலே அதனாலே எம்பெருமானுடைய வடிவிலே ஒரு புதுக்கணிப்பு ஒளி பிறந்ததாம். அதனால ஒள்ளியீர் அவன் இவன் கை பார்த்திருக்க இவன் காலா விளம்பெற்று காரியம் செய்யும். உண்மையல்லால் இல்லை எங்களுக்கும் நாங்களும் தஞ்சமல்ல பிறரும் தஞ்சமல்ல உண்மையே தஞ்சமாக உடையோம் கோல்துணையாவாறு இருப்பார் சிலர் என்றோ என்று காட்டிக் கொடுக்கிறார். இங்கே அடுத்த பாசனத்தில் நின்னடியல்லால் யாரும் ஒன்றும் அறிகளேனே என்று சொல்கின்றார். இங்கே சித்தமும் செவ்வையில்லார் என் செய்கேன் ஜீவனையேன் பத்திமை கண்புலையோ அன்புலையே நாவலே மணியாய் எந்தாய் முத்தொழி வரலகமே உழங்குழுமையில் வேண்டாம் என் அத்தா என் அடிமையல்லால் யாரும் ஒன்றறிகிறேனே. என் மனமோ உன்னை நினைக்கும் போது தரித்து நிற்கிறது இல்லவா, உன்னை நின்று அனுபவிக்க முடியாத பாவத்தை பண்ணினால் என்ன செய்து முடிப்பேன். பத்திமை அடியேன் ஆணை அளவிறந்த பக்தியை குறித்து அளவுடைய அன்புடனாக இருக்கும்படி நீயே செய்ய வேண்டும். எனக்கு பகவான் பக்தி மிக பிரியற்ற வேண்டும். எனக்கு பக்தியை உண்டாக்கிற சாமியே முத்தொடி மரதகமே முத்து போலே குளிர்ந்தும் மரகணம் போலே நிறமுடையதாக இருக்கிற உன் திருமேனியை அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனே மின்னு முழங்கும் மேகம் போன்ற நிறத்தை உடையவனே என் தலைவனே உன் கைங்கரியத்தை தவிர வேறொன்றை அறியாதவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இந்த பாட்டு. அதாவது சம்சாரத்துக்கு அஞ்சி உன் திருவடிகளை பற்றின அளவேயோ திருவடிகளையும் எனக்கு பரமபக்தி உண்டாக வேண்டும். வெறும் எம்பெருமான செய்திக்கிறது மாற்றம் போராது. அவனை பற்றி பரபக்தி பரஜான பரமபக்தி வரணும். பரபக்தியான எம்பெருமானை காண வேண்டும் என்ற ஆசை. பரஜானமானது எம்பெருமானை பற்றி அறிய வேண்டும். பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்பது எம்பெருமானை கண்டது தரிக்காத நிலையில் இருக்க வேண்டும் என்று. சித்தமும் செவ்வையில் இல்லாது நீந்துகின்றான் ஒருத்தன் ஆற்றுல அதில் மேலெழுந்த மாதிரி தெப்பம் எழுந்தாரு பலருக்கு நிற்க போகின்றார். நிற்க முடியாது இந்த நெஞ்சு என் செய்கேன் தீவிரையேனே பக்தி பாரவசத்தாலே அனுபவிக்க முடியாதபடி பாபத்தை பண்ணினேன் என் செய்கேன் என்று சொல்கின்றார். பத்தினைக்கு அன்புடையனாவதே பணியாய் எந்தாய் எந்த அளவென்றால் யாருடைய அன்பு என்னும்படியாக நூல் நேராக பக்தி அளவாக்க வேண்டும் என்று காட்டுகின்றார். முத்தொழி வரதகமே பக்தினாலே உண்டானப்பட்ட வடிவு அந்த முத்தினுடைய குளிர்ச்சியையும் மரகணத்தினுடைய கருவினத்தையும் போடு இருக்க வேண்டும் என்று காட்டிக் கொள்கிறார். இப்படியாக மறந்தேன் உண்ணம் என்பதை போக்கி ஏது செய்தால் மறக்க முடியாதோ அதை எனக்கு பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த 10வது பாசத்திலே.
இப்படியான ஒரு அனுபவத்தை கொடுத்த அரியன் தெரிந்த வரைக்கும் சொன்னேன். தெரிந்த வரையில் சொன்னேன். குற்றங்களையும் பொறுத்தவரை விடுவார்கள். சிவத்தை விட்டு யாரை கொண்டு முடியாதவே நந்தன சுந்தரே ஒரு ஆயுதம் சொல்வேன். சிவஜேனம் ஜாமான முடிந்தார்கள். இறங்கவாதியை பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.